ஹாய் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அதே சமயத்துல டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சேவை விருப்பம் இருக்கும், அதே சமயத்துல பென்ஷனும் கிடைக்குங்கிற அந்த ஒரு முக்கியமான குறிக்கோள்ல தான் அதிகமான மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறாங்க. அந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த செய்தி வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜனவரி 3, 2026 அதாவது இன்னைக்கு டாப்ஸ்ங்கிற இந்த ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்னது டாப்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்த போறேன்னு நம்மளுடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு. அது ஏப்ரல் 1, 2003 வரைக்கும் அமல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து நிறைய அரசு ஊழியர்கள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இந்த டாப்ஸ் இந்த ஒரு ஸ்கீமை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல அப்படி என்ன விஷயங்கள் இருக்கு நான் பார்த்தோம்னா பல விஷயங்கள் இருக்குங்க. அது என்னதுன்னா, ஒரு எம்ப்ளாயி தொடர்ச்சியா கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அவருடைய லாஸ்ட் பேசிக் பே வந்து கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட் பேசிக் பேல 1 லட்சம் ரூபாய் இருக்கிற இந்த பேசிக் பேல இருந்து 50% வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷனா கொடுப்பாங்களாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த 50% பென்ஷன் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அரசு வேலை இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா வெறும் 10% தான். அவங்களுடைய சம்பளத்துல இருந்து வெறும் 10% தான் பிடிப்பாங்க. மீத இருக்கக்கூடிய தொகையை வந்து அரசே செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ், அதாவது ஒவ்வொரு பென்ஷன் வாங்கக்கூடிய அந்த நபருக்கும் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி டியர்னஸ் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய அந்த நபர்கள் ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60% பென்ஷன் நம்பர் வந்து போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா கிராட்டிடியூட் அமௌண்ட் வந்து 25 லட்சமா ஆக்கியிருக்காங்க. சோ இதுதான் டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்க